ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவத்தோட தான் நான் இன்னைக்கு வீடியோ பேச போறேன். கிட்டத்தட்ட 40+ இந்தியன்ஸ், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்மளுக்கு இன்னும் தெரியல, ஏன்னா எரிஞ்சு இறந்து போயிருக்காங்க. ஸோ 40+ இந்தியன்ஸ் வந்து சில நிமிஷங்கள்ல சவுதி அரேபியால இறந்து போயிருக்காங்க. இந்த 40 பேர்ல, இந்த 40 பீப்புள்ல 18 பீப்புள் வந்து ஒரே ஃபேமிலி, 3 தலைமுறை, தாத்தா பாட்டி, குழந்தைங்க அண்ட் அவங்களோட பேர குழந்தைங்கன்னு ஒரே ஃபேமிலியை சார்ந்த 18 பீப்புள் வந்து சில நிமிஷங்கள்ல ஒரு குடும்பமே அப்படியே காணாம போயிடுச்சு. 18 பீப்புள் ஒரே ஃபேமிலி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ரிலேட்டிவ்ஸ், அத்தனை பேருமே இறந்து போயிருக்காங்க. எங்க சவுதி அரேபியால இறந்தது எல்லாமே இந்தியன்ஸ். 40+ பீப்புள். என்ன மதன் சொல்ற, என்ன நடந்துச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியில இருந்து, பிரசிடென்ட் திரௌபதி முர்முல இருந்து, நம்ம ஊர்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் அத்தனை பேருமே இதுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வந்து எப்படி அங்க இருக்கிற உடல்களுக்கு வந்து அங்கேயே தகனம் செய்யறோம், அங்கேயே வந்து மோஸ்டா இறுதி அஞ்சலி செலுத்தப்படும்னு நம்ம நினைக்கிறோம். அங்கேதான் அவங்க வந்து அடக்கம் செய்யப்படுவாங்கன்னா, அதுக்கு இங்க இருந்து ஃபேமிலிஸை எப்படி கொண்டு போறது, அங்கேருந்து இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இழுபறி. ரொம்பவே ஒரு துயரமான ஒரு சம்பவம். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இட்ஸ் அ டெவலப்பிங் ஸ்டோரி. இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் லோக்கல் டைம் சவுதி அரேபியால 1 o'clock நடந்திருக்கு. நான் இன்னைக்கே உங்ககிட்ட இந்த வீடியோ கொண்டு வரேன். ஸோ இட்ஸ் அ டெவலப்பிங் ஸ்டோரி. அடுத்தடுத்து இதுல என்ன நடந்தாலும் சரி, ஒரு வேர்ல்டுல எந்த இன்ஃபர்மேஷன் நடந்தாலும் சரி, அதை நான் உங்ககிட்ட வந்து இமீடியட்டா சேர்க்கணும், அப்டேட் பண்ண. ஏன்னா ஒரு விஷயத்தை பேசிட்டு போக கூடாது. பட் நான் பேசுறது உங்களுக்கு அதுவும் வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் அடுத்து போஸ்ட் பண்ற வீடியோ ஃபாலோ அப்பா இருக்கட்டும், இந்த இஷ்யூல ஒரு எந்த இஷ்யூவா இருந்தாலும் உங்களுக்கு அல்கோரிதம் வந்து கான்டென்ட்டை கரெக்டாக சேர்க்கும். இப்போ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஜ் பில்கிரிமேஜ்ங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க கரெக்டா. முஸ்லிம்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப புனிதமான ஒரு பயணம். வாழ்க்கையில் வந்து ஃபினான்ஸ், காசு இருந்துச்சுன்னா, உடலும் ஒத்துழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைமாவது போகணுங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஹஜ் பில்கிரிமேஜ். இது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா, அந்த புனித நகரமான மெக்காவுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்ஸும் ஒரு டைமாவது, இஃப் யூ ஆர் ஃபினான்ஷியலி கேப்பபிள், பிசிக்கலி கேப்பபிள், போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வந்து ஒரு குரூப் ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குது. இது நிறைய போயிட்டே இருப்பாங்க கரெக்டா. சோ இந்த ஒரு குரூப் ட்ரிப் வந்து மோஸ்டா அந்த தெலுங்கானா அந்த ஏரியால வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுல வந்து அரௌண்ட் 50+ பீப்புள் வந்து போயிருக்காங்க. ஓகேவா. அப்ப இறந்தது 40 சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். 50+ பீப்புள் வந்து போயிருக்காங்க. எங்க மெக்கா, அந்த ஹஜ் பில்கிரிமேஜ்க்கு போயிருக்காங்க. ஹஜ் அப்படிங்கிற இந்த பில்கிரிமேஜ் வந்து மெக்காவுக்கு மட்டுமா இருந்தாலும் ஜென்ரலா மெக்காவை வந்து போயிட்டு விசிட் பண்ணிட்டு அது திரும்பி வரப்போ மதீனாவுக்கும் போயிட்டு வர்றது வந்து ஒரு காமனான வழக்கம். ஏன்னா மதீனால வந்து ப்ரொஃபட் முகமது அவங்களோட முக்கியமான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு பெரிய குரூப் ட்ரிப். அந்த குரூப் ட்ரிப்ல நிறைய பேர் போயிருக்காங்க. அதுல ஒரு ஃபேமிலி 18 பீப்புள் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அப்பா, அம்மா, அவங்களோட 3 பெண்கள், ஒரு பையன். ஸோ 3 பொண்ணுங்க, ஒரு பையன். அப்போ அவங்களோட பேர குழந்தைங்க. ஸோ இவங்களோட கப்பல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 18 பீப்புள் கொண்ட ஒரு ஃபேமிலியுமே வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரே ஃபேமிலியா அவங்க வந்து ஆளுக்கு இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா 55,000 சம்திங்ல இருந்து ஆரம்பிக்குதுங்கிறாங்க. லைஃப் சேவிங் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு டைமாவது அங்க மெக்காவுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஹஜ் பில்கிரிமேஜ் எல்லாரும் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து மெக்காவுக்கு போறாங்க, ப்ரே பண்றாங்க. அது பண்ணி முடிச்சுட்டு மதீனாவுக்கு போறாங்க. அந்த எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி இஸ்லாம் பத்தின வீடியோஸ் போடுறப்போ வந்து கமெண்ட்ல வந்து இந்த வார்த்தைன்னு சொல்லுங்க, அது நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஃபேமிலி வந்து அப்படியே காணாம போயிட்டாங்களேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ எனிவே ஒரு 18 பீப்புள் வந்து கொண்டது மொத்தமா ஒரு 50+ பீப்புள் வந்து மெக்காவுக்கு போயிருக்காங்க. இந்த ஆர்கனைசர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபிளைட்டை விட்டு இறங்குனதுல, இங்க இருந்து ஃபிளைட்டுக்கு போறதுல இருந்து ஃபிளைட்டை விட்டு இறங்குனதுல ஃபுல்லாவே ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. மெக்கால அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து மதீனாவுக்கு போற வழியில வந்து ஒரு 11 o'clock கிட்ட மெக்கால இருந்து கிளம்பியிருக்காங்க. மெக்கா டு மதீனா பாத்தீங்கன்னா வந்து 2 ஊர். சோ நடுவுல இருக்கிற கேப் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours டிராவல் அப்படின்னு சொல்றாங்க. சோ நைட் வந்து ஒரு 1 AM-க்கு, இன்னைக்கு அதிகாலை லோக்கல் டைம் 1 AM-க்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்ல வந்து எல்லாரும் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அதையும் நான் சொல்றேன் யார் அந்த நபர்னு. பட் 45 பீப்புள் கிட்ட இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு 8 பேர் வந்து சம்பவம் அந்த பஸ்ல ஏறல. அதுல 4 பேர் வந்து ஒரு கார்ல நாங்க தனியா வந்துக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. விச் மீன்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணும். பட் பரவாயில்ல, நாங்க டூர் ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அப்ப ஒரு கார் எடுத்தாங்கன்னா அதுக்கு செலவாகும்ல. ஃபைன், நாங்க இன்னொரு கார் எடுத்துக்கிறோம்ன்றாங்க. இன்னும் 4 பேர் வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மெக்கால இருக்கணும்னு தோணுது, நாங்க மெதினாக்கு இப்போ வரல, நாங்க அப்புறமா வந்துக்கிறோம், நாங்க மொத்தமா ஃபிளைட் வந்து நாங்க கரெக்டா சேர்ந்துடுறோம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ 8 பேர் வந்து அந்த பஸ்ல ஏறல. யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் இன் ஸ்ட்ரேஞ்ச் வேஸ்ங்கிற மாதிரி அந்த 8 பேருக்கு ஒன்றும் ஆகல. பட் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறின அத்தனை பேரும் இருக்காங்கல்ல, மீதி இருக்கிற அந்த மொத்த ஃபேமிலியுமே, மீதி இருக்கிற எல்லாருமே வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறினவங்க அரௌண்ட் 1:30 AM-க்கு வந்து அந்த பஸ் போயிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்ல வந்துச்சா இல்ல அங்கேயே ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சான்னு தெரியல. மோஸ்ட் லைக்லி
நம்ம ஏஐ மாடல்லாம் வச்சு கொஞ்சம் ரன் பண்றப்போ அந்த பஸ் வந்து இன்னும் முன்னாடி வந்து ஒரு ஆயில் டேங்கர் இருந்திருக்குது. இந்த ஆயில் டேங்கர் வந்து ஸ்லோவா மூவ் ஆகிட்டு இருந்திருக்கணும், ஆர் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னண்டா நின்றுக்கணும், அங்கேயே நின்றுக்கணும், ஒரு ஸ்லோவா போயிட்டு இருக்கணும். இதுல ரெண்டுல ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பஸ் வந்து அந்த ஆயில் டேங்கர்ல வந்து மோதுனது ஆயில் டேங்கர் அப்படிங்கிற காரணத்தினால இமீடியட்டா தீ பிடிச்சி ரொம்ப கொழுந்து விட்டு எரியுது. அண்ட் நடந்தது வந்து கிட்டத்தட்ட ராத்திரி 1 மணிங்கிறதுனால இந்தியன் டைம் ஜோனுக்கு, அவங்க அதாவது நம்ம வாழ்நாள் ஃபுல்லா பழக்கப்பட்ட டைம் ஜோன்ல அது இன்னும் லேட்டு, இன்னும் ராத்திரி நேரம் கரெக்டா. ஸோ அப்படி இருக்கிறதுனால அசதியில ரொம்ப தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுக்கே தெரியும் மெக்கா வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல, நிறைய பேர் ட்ரெயின் ஆவாங்க அந்த நடக்கிறது, கொஞ்சம் டயர்டா இருப்போம் கரெக்டா. ஸோ அந்த டயர்ட்னஸ்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதோட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிருக்குது. சில நிமிடங்கள்ல எல்லாருமே எரிஞ்சு போயிருக்காங்க. ஒரே ஒரு நபர், அந்த டிரைவர் கிட்ட ஒரே ஒரு ஆள் இருந்திருக்காங்க, ஒரு 24 வயசு பையன். அவங்களும் இந்த ஹஜ்ஜுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காங்க. மீதி இருக்கிற அத்தனை பேருமே வந்து இறந்துருக்காங்க, எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க சில நிமிஷத்துல. அதுல சில வாட்ஸ்அப் கால் ஒரு வாய்ஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு சில இது சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது. அதில் ஆடியோ கேட்குறப்பமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஆடியோ என்ன சொல்லுதுன்னா, என் கண்ணு முன்னாடி குடும்பமாக எரிஞ்சு இறந்துட்டு இருக்காங்க, இவங்க குடும்பத்துக்கெல்லாம் யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஏரியாவில் அந்த நின்றுட்டு இருந்தவங்க, அந்த சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்லக்கூடிய ஆடியோ கிளிப்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. யோசிச்சு பார்க்கறதுக்கே நம்ம வந்து சம்டைம்ஸ் வி டேக் லைஃப் ஃபார் டூ கிராண்டட்னு தோணுது. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பஸ்ஸில் ஏறுறதும் ஏறாமல் இருக்கிறதும், ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறது, ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறது கூட வந்து லைஃபை சம்டைம்ஸ் வந்து இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னு யோசிக்கிறப்ப கஷ்டமா இருக்குது. அது வந்து ஒரு விபத்து. அதுக்குள்ள நம்ம ரொம்ப ஆராய்ந்து போய் அதுவானலாம் தெரியாது. இப்போதான் டெவலப்பிங் ஸ்டோரி. நம்ம இன்னும் நேரமாக தான் நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் மேபி அதை கண்டினியூ பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் இவ்வளோ ஒரு நொடிகளில் வாழ்க்கை முடியுங்கிறது வந்து, லைஃப் வந்து அவ்வளோ ஃப்ரெஜைலா இருக்கு பாத்தீங்களா. அது வந்து ரொம்ப துயரமா இருக்குது. இப்போ அங்க அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. மெஜாரிட்டி வந்து அந்த தெலுங்கானா, ஹைதராபாத் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஸோ அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து இங்கே கொண்டு வரணும் அவங்களோட உடல்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சில துயரங்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து குடும்பத்துக்கு 2 பேரை அங்கே அனுப்புறாங்க, சவுதி அரேபியாவுக்கு அனுப்புறாங்க. இந்த மோஸ்ட் அவங்க அங்கேயே வந்து அடக்கம் செய்யப்படுவாங்கன்னு நம்பப்படுது. ஸோ அதனால இங்கே இருந்து 2 பேர், ஃபேமிலிக்கு 2 பேர்னு கவர்மெண்ட்டே சொந்த காசில் கூப்பிட்டு போய் அவங்கள நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட உடல்களை வந்து இங்கே கொண்டு வரது வந்து இட்ஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். சவுதி அரேபியாவில் இறந்துருக்காங்கிறப்போ அந்த இடத்துலயே வந்து அவங்க அடக்கம் செய்யப்படுவாங்கன்னு தான் இங்கே இருக்கிற ஃபேமிலிஸுமே வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறை நம்பிக்கை, கடவுள் எல்லாமே நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆந்திராவில், தெலுங்கானா, ஆந்திரா இந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் தான் மகேன் வந்து ஸ்ரீகாகுளம்னு நினைக்கிறேன், அங்கே வந்து சாமி கும்பிட போனவங்க வந்து ஒரு ஸ்டாம்பீட் அப்போ இறந்து போயிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. டிராஃபிக் ரூல்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சவுதி அரேபியாவில் மரணங்கள் ஏற்பட்டிருக்குது இந்த ஹஜ் பில்கிரிமேஜ் போகிறப்போ. 1990s பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம். 1500 பீப்புள், 1500 பேர் வந்து ஸ்டாம்பீட்ல இறந்து போனாங்க. 1500 பேர் வந்து இறந்து போறாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டனலுக்குள்ள வந்து 1500 பேர் இருக்கிறப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் ஆகல. வெளியில வந்து 44 டிகிரி செல்சியஸ் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. மக்கள் வந்து நிறைய கூட்டமாயிடுறாங்க, பவர் கட் ஆகுது, உள்ளுக்குள்ள எங்க போறது, முன்ன போறது, பின்ன போறதுன்னு சொல்லிட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 1500 பேர் இறந்து போனாங்க. அப்போல இருந்தே பாத்தீங்கன்னா 1990s இருந்தே பாத்தீங்கன்னா சவுதி அரேபியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ரூல்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த இறப்பப்போ பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற கிங் வந்து சொன்னார், இது இறைவனோட செயல் அப்படின்னு. அதுக்கு இந்தோனேஷியா சைட்ல, which is also a Muslim country. இன்ஃபேக்ட் வேர்ல்டுலேயே அதிகமான முஸ்லிம்ஸ் வாழக்கூடிய கண்ட்ரி இந்தோனேஷியா தான். அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஏங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, அங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்க கூடாது, நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு 1990s பேசினாங்க. கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 30 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ல இறப்புகள் ஏற்படல. பட் அப்பப்போ இந்த மாதிரி வந்து தவறுகள் நடக்குது, அது அங்க இருக்கிற கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க. பட் இது ஒரு விபத்து. இந்த விபத்து என்ன நடந்துச்சு, யாருனால நடந்துச்சுங்கிறத நம்ம இனிமே தான் அவைட் பண்ணி பார்க்கணும். ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி சோஷியல் மீடியால இந்த நியூஸ் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கப்போ சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல மதம் சார்ந்து கமெண்ட்ஸ் போட்டு தாக்குற மாதிரி சில கமெண்ட்ஸை வாசிக்க முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் இவ்வளோ துயரத்தில் இருக்கிறவங்க கூட இதில் மதத்தை பார்த்து தாக்குதல் நடத்துறதுங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி அவதூறு போடுறவனுக்கும் எவ்வளோ ஒரு மோசமான சிந்தனை இருக்கணும்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது. இந்த இடத்துல கூட வாடா ஒரு மதத்தை வந்து நீ தாக்குவேன்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் ஃபீல்ஸ் சோகமாக இருக்குது. பட் யா, ஓவரால் இதுதான் நடந்திருக்குங்க. நாளைக்கு நான் உங்ககிட்ட இன்னொரு வீடியோவில் வந்து பேசுகிறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோவோட முடிவில் லைஃப் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கையில் இருக்குதுனால் இட் இஸ் அ கிஃப்ட். ஏன்னா ஒரு நொடியும் என்னன்னாலும் நடக்கலாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்.
நம்மள இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அ கிஃப்ட். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான அப்ரிசியேஷனை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். முடிஞ்ச அளவுக்கு கைண்டாக இருப்போம் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட. ஏன்னா எந்த நொடினாலும் நம்மளோட கடைசி நொடியாக இருக்க முடியுங்கிறப்போ வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு போவோம். இந்த கொஞ்ச காலகட்டத்தில் இவ்வளோ வெறுப்பு, போட்டி, பொறாமை எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைப்போம்னு தோணுது. பாய்.